விட்டு கொடுக்காம தாளாட்டுவாளாம். விட்டு கொடுக்காம தாளாட்டுவா. எப்படி தாளாட்டுவா தெரியுமா? என்ன? காலை ரயில் ஏறி உங்க பகலுக்கு நான் போயிறங்கி ஓடி திறந்திருக்க புரிஞ்சு மேல உட்காந்து பேனா பிடித்தெடு கண்ணு பெரிய துறை உங்களை எந்திக்க மாட்டாரு. அவரு காலை ரயில் ஏறி கல்கத்தா போறாராம். கையெழுத்து போட சொன்னா மைட்ட பார்த்தாரு. கையெழுத்து போட சொன்னா மைட்டப்பா எங்கன்னு கேட்பாரு. அவரு கோடி திறந்திருக்க குறிஞ்சி மேல உட்காந்து பேனா பிடித்தது பெரிய துறை உங்கள் அப்பான்னு பெருமையா தாளாட்டுவா. வீட்டுக்கு முன்னால 7 ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, 7 ஒரு சாக்கடை வீட்டு முன்னால ஓடும். அதுல இருந்து 1000 ஈ வச்சுக்கிட்டு இருக்கும். 1000 கொசு மொய்யும். கிழவி சொல்லுவா, வடக்க உர கிணறா வள்ளி வாசல் எல்லாம் பால் கிணறா. என் பால் கிணத்தை பார்க்க வந்த என் பாலகனை யார் அடிச்சா அப்படின்பா. வீட்டுல பனங்கை அடிச்சு உத்தரம் போட்டிருப்பா. செராய் செராயா இருக்கும். அந்த பனங்கம்ப மாத்த நேரம் இருக்காது. கிளவி தாளாட்டுவா. எப்பா வெள்ளையார ஓட்டிர காக்க விரட்ட மாட்டாரு. தங்க உத்திரமா தருமர் மகன் தொட்டில. ஆமா, தருமர் மகன் போடும் சத்தம் தங்க உத்திரமே ஓசையிடன்னு பெருமையா தாளாட்டு பாடுவா. எங்க வீட்டுல ஒரு கேளடி கிடந்தா. அந்த கேளடி ஓராட்டினா, பேரனுக்கு ஓராட்டினா. எப்படி ஓராட்டினா? நல்ல ரசனையா ஓராட்டினா. ஆமா, ஏன் கேக்கிய? சரி, காத்துக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்தினா எப்படி இருக்கும்? அது மாதிரி சிறுன்னு போய் பிடிக்கி. அப்ப எங்க தாத்தா கிணத்து ஓரமா இருந்தாரு. அதனால காரை கட்டி செவருல காத்து வாங்கிட்டு இருந்தாலே எங்க கிழவி ஓராட்டினா அவருங்க. அவருக்கு தூக்கம் வந்துட்டு ஓராட்டில எங்க தாத்தா கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. கிணத்துக்குள்ள விழுந்த கிழவி அவ்வளவு இனிமையா தாளாட்டு பாடி இருக்கா. ஆமா, கிணத்துக்குள்ள விழுந்தாலும் செத்தே போனாரு. ஏ பாதவதி, எங்க தாத்தாவை கொண்டுட்டு இன்னும் கெதியா இருக்கா போராட்டி. அவரை நான் கொல்லணும்னு பார்க்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. வாங்க எல்லாரும் ஆட்டம் பார்க்க போவோம். போமா? அப்படி
அப்படியாகவே ஆதிபரா சக்தியான பார்வதி பிள்ளையை தாளாட்டி பாடி உறங்க வைக்க தங்க தொட்டியில போட்டு தாளாட்டி போய் 16 நாள் ஆச்சு. பிள்ளையின் பக்கத்திலே நின்னா பகவான் நம்ம மேல கோபப்படுவாரு. ஆகையினால் ஆண்டவனை சென்று நாமல் பார்த்து வருவோம் என்று ஆதிபராசக்தி மாயாண்டியை உறங்க வைத்தா பகவானை பார்க்க வந்தார். பகவானை பார்க்க வரும்போது அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையாச்சு. சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணியாச்சு. ஏமசாம நேரம் இலை குலுங்க சாமம் போல மகனாகிய மாயாண்டி சுடலை தொட்டிலே படுத்திருக்கும் போது மாயான கரையிலே மாயான பேச்சியம்மா மகனாகிய மாயாண்டியவை அழைக்க வேண்டும் என்று அவ எப்படி அழைக்கிறா? மாயான கரையதில் மாயான கரையதில் மாயான பேச்சியா மகனை அழைக்க என் மகன மாயான் ஈசல் மகன் துடலாய் கைலாச வாசலில் கண்ணை என்று உறங்கலாம் கடவுள் மகன் மாயான் உமாதேவி வெண்கொடி கொடுத்த வாக்கு காப்பாத்த கொடுத்த வாக்கு குலமகனை வாடுமை குடித்தையா மணிக்கொடல நிறையா அம்மா வாழ குடித்தையா அரவயிருனையா தாயாரின் பால் குடி தற்பயிரும் நிறையா மாயான வந்தையா மாண்டவினம் தின்னிட மணிக்கொடல நிறைத்திட தில்லைவன வந்தையா செத்தவினம் தின்னிட சிறுகுடல நிறைத்திட இருகாடு வந்தையா இறந்தவனம் தின்னிட கலமதி மாண்டவின வேகுத இல்லைவன கலமதி செத்தவின வேகுத இடுகாடு தன்னதி இடுகாடு உனக்கு இறந்தவின கட்டையில பெணமரு கருகி பெண வேகுத சந்தேன கட்ட
பார்த்தார். ஆமாயே. கண்முழித்து பார்க்க என்னாச்சு? மையான கரையிலே மையான பேச்சி அம்மா அழைத்து கொண்டிருக்கிறார். ஆஹா. இப்பொழுதே நாமல் மாயான கரைக்கு போக வேண்டும் என்று மாயாண்டி கண்முழித்து பார்க்க, ஆஹா, இப்படியே போனா யாராவது நம்மளை பார்த்து பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. யாராவது நம்மளை எதிர்த்து நிற்பாங்களா? மாட்டாங்க. நம்மளை பார்த்து பயப்படணுமானா என்ன செய்ய வேண்டும்? நாமல் அதற்கு தகுந்த சொருபங்களோடு போகணும். அப்படி போனா தான் பயப்படுவாங்க. சிறு பிள்ளையா போனா நம்மளை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. ஒரு பெரிய ஆளு மாதிரி வேஷத்தை போட்டு போனாதான் பார்க்கவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அப்படி என்று மாயாண்டி சுடலை எப்படி வடிவமாகி வருகின்றார். பிள்ளை நல்ல சொருபம், பிள்ளை நல்ல சொருபம், பெரிய ஒரு சொருபம், மகளை நல்ல சொருபம், மாய ஒரு சொருபம், குழந்தை நல்ல சொருபம், சொருப வீட்டு கொடிய ஒரு சொக்கனுக்கு ஒப்பிடலாம். அவர் ஆளிலே அழகு, அழகிலே பெரிய மன்மதம். அப்பேர்வட்ட என் மாயாண்டி சுடலை ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு மாயான கரைக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டு வரும்போது நம்ம மையான கரைக்கு போகணுமானா நாமளுக்கு அதற்கு தகுந்த ஆயுதங்கள் வேணும். இப்ப ஒரு தோப்பு காவலாளின்னு வைங்க. ஒரு தோப்பு காவலாளி கையில ஒரு பெரிய வீச்சருவா வச்சிருப்பாரு. அதுவும் போக ஒரு துரட்டி கம்பு ஒண்ணு இருக்கும். ஆமா, ஒரு அவரை மாதிரி யாரும் கல்லங்க வந்தா கழுத்துல போட்டு இழுக்கத்தான். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் திப்பனம்பட்டியைச் சேர்ந்த இந்த வைத்திலிங்கபுரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய கே மாரிமுத்து நாடார் அவர்கள் அன்பு கரத்தாலே அருமை தாத்தா நாமளுக்கு 51 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள்.
வைத்தியலிங்கபுரத்தை சேர்ந்த கே மாரிமுத்து நாடார் அவர்கள் 51 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் அவரை சென்பகவாளோட அருளா அருளா கையிலை வையகம் போல் வாழ வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆதிவெள்ளி கையிலே என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? நமக்கு தலைக்கு குள்ளா வேணும், இடுப்புக்கு சல்லடம் வேணும், ஆனப்பந்த வேணும், அழுக்கு தடி வேண்டும். இதற்கெல்லாம் நாமல் யாரை வரவழைக்கலாம் என்று மாயாண்டி யாரை வரவழைத்தார் தெரியுமா? சாமி ஆண்டவன் தான் மாயாண்டி, ஆண்டவன் தான் மாயாண்டி. அரணால் வகிந்துடலாய் குபேரன வரவழைத்தார், குல்லாவா மாட்டுவார், சாம்ப சிவன வரவழைத்து சல்லடமா மாட்டுவார், வருணனைய வரவழைத்து கல்லையம்மா பிடிப்பார், அக்கினி தேவனை ஆனப்பந்தம் கொளுத்துவார், ஆனப்பந்தம் வருகையில் ஆனப்பந்தம் அவருக்கு அழுக்கு தடி அவருக்கு அழுக்கு தடி வருகையில் ஐயா வீரப்பந்தம் வருகையில் வீச்சருவா வருகையில் காண பிடியருவா கையருவா வல்லையம் வெள்ளி பிடியருவா விளையாட வீச்சருவா தங்க நல்ல பிடியருவா தங்க நல்ல அவருக்கு சதுராடு கையருவா ஏ ஆண்டவன் தான் மாயாண்டி, செங்குடல மாயாண்டி என்ன செய்வாரா? கட்டி வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலுக்கு கட்டி வெள்ள வரிந்து கட்டி தாமர கமலியல பட்டு தச்ச பவளத்தை போட்டு தச்ச கல்லடா உச்சியில குல்லா காங்கு கச்ச கல்லடமா காங்கு கச்ச அவருக்கு கையருவா அவர் காலுக்கு தடி எடுத்து தடி அழகுக்கு ஒரு பந்தம் தடி பொல்லாத மாயாண்டி என்ன செய்வாரா? கைலாச வாசலை மாயானம் போவதற்கு தன்னை அலங்கரித்து மாயாண்டி வாரார். உச்சியிலே குல்லாவும் உல்லாச கால்நடையும் தலையில் ஒரு குல்லாவும் தாமரக்கா மணியழகும் 7 மணி வல்லையும் இடுப்பு குறி சல்லடம் 5 மணி வல்லையும் அவர் அழகுக்கு ஒரு சல்லடம் ஆனப்பந்த ஒரு கையில அழுக்கு தடி மறுகையில வீரப்பந்த ஒரு கையில வீச்சருவா மறுகையில அவருக்கு காண பிடியருவா கையருவா வல்லையும்
தாய்மார்கள் எல்லாம் நினைக்காங்க என்ன என்னதோ படிக்காங்க, நம்மளும் என்னதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்குன்னு வந்துட்டோம். அது ஒரு பக்கம் ஆட்டம் நடக்கு, இது ஒரு பக்கம் வில்லு நடக்கு. உட்கார இடம் கிடைச்சுதா ஒரு வாரமா உட்கார்ந்துட்டு வீட்டை பார்த்து போவோம்னு நினைக்காவோ. ஏன்னா ஒண்ணு கேட்க மாட்டேங்களா. அப்ப என் மாயாண்டி சுடலை இப்படியாகவே மயான கரைக்கு நாமல் போக வேணுமே என்று அவர் இன்னும் எப்படி வருகின்றார் தெரியுமா? எடுத்து வைக்கும் கால்களுக்கு, எடுத்து வைக்கும் கால்களுக்கு கிளம்பு சல்லடமா, பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சிப்பு சல்லடா, அள்ளி வைக்கும் கால்களுக்கு அரளிப்பு சல்லடா, முன்ன வைக்கும் கால்களுக்கு முன்ன வைக்கும் அவருக்கு முல்லைப்பு சல்லடமா. ஹலோ அவளும் தலைமகா, அவ அம்மா ஆளும் தலைமகா, அவ ஆட்சியின் தலைமகா, பூட்டியின் தலைமகா, ஓட்டிக்கு மேல உறவு கிடையாது. தலைமுறை தலைமுறையாகவே தலைப்பிள்ளை பொட்டப்பிள்ளை சூலியா பிறந்தவங்க. அதிலே இந்த பாப்பாத்தி பெண்குடியாலும் 8 மாத கர்ப்பிணியா, சூழ்காப்பு கலத்தவில்லை, சூழ்மாலை கலத்தவில்லை. தாய் வீட்டிற்கு வந்த திருமகன் அவன் வாசலிலே இருக்கும் போது மாயாண்டி அங்கிருந்து வருவதை கண்டார். அடேங்கப்பா, மாயாண்டி வருவதை பார்த்து ஆன பந்தம் எரிகிறதும் ஐயா முகம் தெரிகிறதும், தீப்பந்தம் எரிகிறதும் தெய்வத்தினுடைய முகம் தெரிகின்றதும், ஜல் 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 வாரார் மாயாண்டி. அந்த காலத்துல தெய்வத்துக்கு வந்து கால்ல ஒத்த கால்ல சலங்க கட்டுவாங்களாம். ஆமா, சலங்க தண்டை கட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்ல. இப்ப உண்டு, சில கோயில்ல உண்டு, சில கோயில்ல இல்ல. அப்ப என் மாயாண்டி சுடலை ஜல் 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 வென்று வருகின்ற போது இந்த பாப்பாத்தி பெண்கொடியா மாயாண்டிய கண்டுட்டா, மாயாண்டிய கண்டுட்டா, அவன் திடுக்கிட்டு மை மறந்து அவன் வீட்டுக்குள்ள போனமாக
விட்டு வீட்டுக்குள்ள போன மக ஆமா அவ மாயாண்டிய கண்டு படீர்னு பயந்தா பாரு. ஆமையா பயந்த உடனே 8 மாத கர்ப்பிணியா ரத்தமா கக்கி மாயாண்டி அருளால் மாண்டு வடிந்தா மரணலோகம் சேர்ந்தா. செத்து மடிந்தா சிவலோகம் சேர்ந்தா செஞ்சுடலை அருளால. அன்னைக்கு பார்க்க நிறைந்த பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு பிணத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க. அந்தணர்கள் வீட்டுல மறுநாள் பூசைக்கு போகணும். அதனால உடனே அவளை அடக்கம் செய்ய வேணும் என்று உச்சார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். நம்ம வீட்டுல அப்படியா? நம்ம வீட்டுல இன்னைக்கு செத்தான்னு வைக்கி இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகும் அவரை கொண்டு புதைக்க. பேரிக்காவில் ஆள் இருக்கு, அமெரிக்காவில் ஆள் இருக்கு, ஆப்பிரிக்காவில் ஆள் இருக்கு, மெட்ராஸ்ல இருந்து மூத்த மகன் வர வேண்டி இருக்கு அப்படின்னு அவரை கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு அத கரண்ட்ல சொருவி நல்ல பிணத்தையும் நாரப்பணமாக்கி அவர் செத்ததிலே மோட்சம் இல்லை. ஆமா, அப்படி கொண்டு நம்ம அடக்கம் பண்ணுவோம். ஆனா அந்தணர்கள் வீட்டுல அப்படி கிடையாது. உடனே அடக்கம் செஞ்சாதான் அவங்களுக்கு மதிப்பு. உடனே அவளை அடக்கம் செய்ய வேணுமே என்று உச்சார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவளை அழுது வல்ல கரையே அவளை கழுவி வல்ல குழுப்பாய் அவளை கட்டணத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு வந்து அவளுக்கு கல்லடிக்கு கட்டடி அந்த கட்டைக்கு மேலே அவளுக்கு கூந்தலை அடுக்குவாள். அவள் கூந்தலுக்கு மேலே எண்ணி மல்ல எருப்பா
என்ன சாமி ரூபாயை கண்ட உடனே வருது? இந்த பொன்னான வேளையில் பாடும் நாவலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் ஆலடிப்பட்டி நல்லூரை சேர்ந்த அருமை அப்பா அவர்கள் நொண்டி கோவில் ஆலயத்தின் தர்மகத்தா அவர்கள் சார்பாக நொண்டி கோயில் தர்மகத்தா சார்பாக ராஜேந்திரன் அப்பாவுடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 91 லட்சத்தை நாமளுக்கு 3 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அடுத்த வாரம் நொண்டி கோயிலுக்கு நம்ம வெள்ளுதான். வார வெள்ளிக்கிழமை நொண்டி கோயில்ல தான் நமக்கு பாட்டு. ஆமா, அப்பேற்பட்ட ஆலயத்தின் தர்மகத்தா நாமளுக்கு 91 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நல்லூரை சேர்ந்த செல்வம் அவர்களும் சிவா அவர்களும் இசை அபின் அவர்கள் சார்பாக நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். செல்வம் அவர்களும் சிவா அவர்களும் இசை அபின் அவர்கள் சார்பாக 110 லட்சத்தை நாமளுக்கு அள்ளி பணமாகவே கொடுத்து ஆதரித்து உள்ளார்கள். அப்படி ஆதரித்த அன்பு உள்ளத்திற்கு அடுத்தபடியாக மத்தியான கொடையின் போது நாமளுக்கு பரிசளித்த செல்வ சீமாட்டி முத்தம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் அன்பு கரத்தாலே அவர்களும் 101 லட்சத்தை பரிசாகவே அள்ளி கொடுத்தார்கள். 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவர் எப்படி வாழணும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும், வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், அவர் மலை முருகன் உங்கள் போல் பண்ணை கட்டி என்னைக்கு முசியாமல் வாழ வேணும் என்று என் வயிற்றிலிங்கள் சுவாமி வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை மாயான கரையிலே மாண்ட பிறமிருந்து போது மையான கரைக்கு போக வேணும் என்று அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? ஐயா மாயானம் கொண்டு வந்து மாயானம் வந்தல்லவோ மாயாண்டி சுடலாய் இடத்தை சுத்தி வளர்த்தவா வளத்தை சுத்தி இடத்தவா வலது கால தூக்கி
கக்கத்துல வச்சிருக்காரு. ஆமா கக்கத்துல வச்சிருக்காரு. ஆமா, கையெலும்ப ஒடிச்சு வாயில வச்சிருக்காரு. அத ஒரு கடி, இத ஒரு கடி. ஆமா, காலெலும்பு கக்கத்துல, கையெலும்பு வாயில. வாயால் தின்ன பின்னம் வயிறு எல்லாம் ஊன்வடிய, கையால் எடுத்த பின்னம் கடவயிறெல்லாம் ஊன்வடிய. அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஏயா பிச்சு பிச்சு திங்காரு, பேயாண்டி மாயாண்டி பிச்சு பிச்சு திங்காரு, பேய்களுக்கு வீசுவார். மீதமுள்ள பிணங்கள் எல்லாம், மீதமுள்ள சொடல மேல வாரி போடுவார். பிணங்களை அருந்தினார். மையான கரையிலே மாண்டவினம் கொள்ளையிட்டார். தில்லைவன களத்திலே செத்தவினம் கொள்ளையிட்ட மாயாண்டி மூணே முக்கா நாளிகைக்குள்ளாக பிணங்களை எல்லாம் மறந்தினார். பிச்சு பிச்சு தின்னார், பேய்களுக்கு வீசினார். மீதமுள்ள பிணத்தை எல்லாம் மாயாண்டி மேல வாரி போடுவார். மேல வாரி போட்டா என்னமா இருக்கும்? மாயாண்டிக்கு வாய் வெளியா, கடவா வெளியா ஊன் இருந்து வடியுது. அடேங்கப்பா, கொடலை உருவி கழுத்துல மாலை போட்டிருக்காரு. ஈரக்கலைய பிடிங்கி ஐயா கையில வச்சிருக்காரு. பேச்சு அம்மா பக்கத்திலே வந்து அவன் குளிப்பிள்ளைய பிடுங்குவா, குளிப்பிள்ளைய பிடுங்குவா. எல்லாத பேச்சு அம்மா கொடுக்காத மாயாண்டிக்கு இந்த ஆடா சுடலை என்று, இந்த ஆடா சுடலை என்று எடுத்து அம்மா கொடுக்காத. கட்டிக்கொண்டு என் பேரு பச்சமாயாண்டி பொல்லாத சுடலத்தைவோம் மூணே முக்கா நாளிகைக்குள்ள பிணத்தை எல்லாம் அருந்தினார். மூணே முக்கா நாளிகைக்குள் பிணத்தை எல்லாம் அருந்து விட்டு தாத்தா பேச்சு அம்மா, எப்பா என் மாயாண்டி நீ வந்த நேரம் முடிஞ்சு போச்சு. உனக்கு மூணே முக்கா நாளிகை வரைக்குத்தான் நேரம். நீ கைலாசத்துக்கு திரும்பி போகவில்லையானா உங்க அம்மா பார்வதா தேவி என் பிள்ளையை காணவில்லையே என்று சொல்லி உனக்கு மாங்காடு புகூட்டி, உனக்கு மாதளம்பு சோறாக்கி உன்னை வந்து எல்லாம் தேடிடுவார். உனக்கு தேங்காடு புகூட்டி, உனக்கு தென்னம்பூ சோறாக்கி உன்னைய தெருவெல்லாம் தேடிடுவார். நீ கைலாசம் போமனே, நீ கைலாசம் போமனே, என் கண்மணிய சுடலையா. கைலாசம் போமனே. எப்பா ஏன் மாயாண்டி, மூணே முக்கா நாளிகை உனக்கு முடிந்து போச்சு. நீ கைலாசத்திற்கு திரும்பி போகவில்லையானா உங்க அம்மா பார்வதி உன்னை தேடி அலைவாடா. மாங்காய் அடுப்பு கூட்டி உனக்கு மாதுளம்பூ சோறாக்கி மகன மந்தையெல்லாம் தேடி
நெருப்பு கூட்டி உனக்கு தென்னம்பூ சோறாக்கி என் பிள்ளைய காங்கலேன்னு உன்னை தெருவெல்லாம் தேடி வருவா அப்பா. அதனால நீ கைலாசத்திற்கு போக வேணும் கண்மணியே சுடலாய்யா என்று பேச்சு அம்மா சொன்ன போது என் பேரு வச்ச சுடலை மாயாண்டி அவருக்கு கைலாசத்துக்கு போகணும்னு ஆசையே வரமாட்டுக்கு. சாப்பாடு அங்கே கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு கைலாசத்துல கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. அப்படி என் மாயாண்டி சுடலை தெய்வம் கைலாசத்திற்கு போக மாட்டேன் என்று சொன்ன போது அப்பந்தான் பேசியம்மா சொன்னா, எப்பா என் மாயாண்டி நீ இன்னைக்கு கைலாசத்துக்கு போனேன்னு சொன்னாத்தான் சரி நாளை பின்ன மறுபடியும் மயான கரைக்கு நீ வர முடியும். ஆகையினால் இப்பவே கைலாசத்துக்கு போக வேணும் என்று சொல்ல ஆட்டு வெண்டு சம்மதித்து என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை அவரை கைலாசம் போக வேணும் என்று கடவுள் மகன் சுடலாய்யா அவரை மீதம் உள்ள பிணங்கள் எல்லாம் ஒரு பொட்டலமா கட்டி கொண்டு அதை தோழவில சுமந்து கொண்டு அதை தோழவில சுமந்து கொண்டு சுடல கைலாசம் பொட்டனமா கட்டி ஐயா தோல்ல போட்டார். நேர கைலாச மலைக்கு வந்தார். தொட்டிலே சிறு பிள்ளையாகவே படுத்து கொண்டு வந்தார் பாரு பெண பொட்டனம். பெண பொட்டனத்தை தலைக்கு வச்சு படுத்திருக்கிறார் மாயாண்டி. பெண பொட்டனத்தை தலைக்கு வச்சு மாயாண்டி சத சதன்னு ஊன் இருந்து வடியுது. என்ன அழகா இருக்கு. நமக்கு பெணவாட மாயாண்டிக்கு பிச்சி பூ வாட, நமக்கு சவவாட மாயாண்டிக்கு சந்தன வாட. பிறகு அப்பந்தான் பார்த்தார் சுடலத்தைவோ அம்மா பார்வதி இன்னைக்கு அறிய வேணும் தெரிய வேணும். நாமல் செய்த மகிமையை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்று அம்மா பார்வதி வரட்டும் என்று எதிர்பார்த்தை காத்திருந்தார். பார்வதி போனவா திரும்பி வரவே இல்லை. பிள்ளைய கண்டா புருஷனை மறந்துருவா, புருஷனை கண்டா பிள்ளைய மறந்துருவா. அவ பகவான பார்க்க போனா மாயாண்டி சுடலையவே மறந்துட்டா. அப்பந்தான் பார்த்தார் என் சுடலை தெய்வம் பார்த்து இப்பொழுதே நாமல் அம்மாவுக்கு குரல் ஓசை கொடுக்க வேணும் என்று அவர் எப்படி குரல் ஓசை கொடுத்தார்? பிள்ளை அழுவுது, பெனாயில கொடுங்க. பச்சை பிள்ளை அழுதா பால் டப்பா கொடுக்கலாம். இது கிழட்டு பிள்ளை அழுவுனா பெனாயில தான் கொடுக்கணும். பெனாயில குடிச்சா உடம்புக்கு சுத்தமா இருக்குமா? அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன் கேளு. பெனாயில் கூட ஒரு பாட்டில் குடிச்சா காணாது. ஒரு பெரிய ஆசிட் வாங்கி தாரு, அத கப்பன் அடிச்சிரு. ஆமா நீ தானே சொன்ன பெனாயில குடிச்சா வயிறு சுத்தமாயிரும்னு. நல்ல பொருளா எனக்கு வாங்கி தரணும். நல்ல பொருளா நான் உனக்கு வாங்கித்தான் தருவேன். நீ தான் பெனாயில் வேணும்னு வேற உனக்கு பெனாயில் தானே கொடுக்க. எனக்கு வாசல கிடைச்சா நான் என்னத்த வேணாலும் குடிப்பேன். அதான் எனக்கு தெரியுமே. அப்படி இருப்பதனால என்னையா மாயாண்டி குரல் ஓசை கொடுக்க வேணும் என்று அவர் எப்படி குரல் ஓசை கொடுத்தார் தெரியுமா? சாமி வாயர் பசித்ததொரு குழந்தை போல, வாயர் பசித்ததொரு குழந்தை போல வாய் திறந்து அழுவான், உடல் துடித்ததொரு குழந்தை போல குவா நல்ல குவாயந்து குவாயந்து குரல் ஓசை போடுவாரா.
வந்திருப்போம். ஆமா இந்த பிள்ளை மேல ஒரே பெண வாட. கூட 10 ரூபாய் கொடுத்து ஓடிடணும். யாரியா பக்கமே வந்துடாத நீ அப்படின்றோம். அந்த யாரியா பக்கமே வந்துடக்கூடாது. நல்ல பிள்ளைய வீட்டில் வைக்கலாம். ஆவாத பிள்ளை என்ன செய்ய முடியும்? ஆவாத பிள்ளைய 10 ரூபாய் கொடுத்து போன்னு தான் விரட்ட முடியும். அதனால அவ சொல்லுவா இப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம், இப்பேற்பட்ட பிள்ளை இனி நமக்கு வேண்டாம் என்று பகவான் பக்கத்திலே வந்தா. ஆண்டவா பரம்பொருளே, உங்ககிட்ட நான் பிள்ளை வரம் தானே கேட்டேன். இவன் பிணந்தினியா இருக்கிறான். மதலையா கேட்டேன், மாமிசம் தின்னியா இருக்கிறான். குழந்தையா கேட்ட இவன் கொடி பிடுங்கியா இருக்கிறான் அல்லவா. இப்ப ஏற்பட்ட பிள்ளை இனி எனக்கு வேண்டாம். இவனை பூலோக அனுப்புங்க, நீங்க போக வரத்தை கொடுங்க. பார்வதி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 3வது பிள்ளை நமக்கு வேண்டாம். உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், மாயானம் போவான், மாண்ட பிணந்தும்பாம்னு சொன்ன என் வார்த்தையை நீ கேட்டியா? என் அன்னைக்கே கேட்டால இன்னைக்கு கேப்ப. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? இப்ப இவனை பூலோகம் போக சொன்னா இவன் என்னவெல்லாம் கேட்கானோ தெரியலையே, நமக்கே தெரியலையே. அப்படி என்று தொட்டில் பக்கத்தில் வந்து என் மகனே சுடலாய்யா, என் மகனே சுடலாய்யா, நீ என்னுடைய வார்த்தை கேளு. மகனே மாணிக்க கையில மாமிசத்தை கலந்தனாலே மகனை இனி இடமும் இல்லை. பொண்ணு வெள்ளி கையில இப்பெணவாட கலந்தனாலே இனி உனக்கு இடமும் இல்லை. நீ பூலோகம் போ மகனே, பூலோகம் போலையானா மையான கரையும் உண்டு, அங்க மானிடர்கள் ரொம்ப உண்டு. அயர் வசித்த வேளையில வேணும் உங்க பிணங்கள் எல்லாம், எப்ப பிணங்கள் எல்லாம் நீ விருப்பமோடு சாப்பிடலாம், நீ விருப்பமோடு சாப்பிடலாம். அப்பா விருப்பமோடு சாப்பிடலாம். என்று பகவானும் சொன்னபோ பகவான் மகன் சுடலாய்யா. எப்பா ஆண்டவா பரம்பொருளே, பிள்ளை வேணுமென்று என்னை பிறவி செய்தீர்கள். இப்ப வேணாம் என்று பூலகம் போக சொன்னா நான் எப்படி போவேன்? எப்படி சும்மா எப்படி போக முடியும்? என்ன பார்த்து குறுக்க மாதிரி தெரியும். பார்க்கும்போது கோடிக்கார மாதிரி தெரியுதோ, தெரியுதா? பூலகம் போகணுமானா நான் இப்படியே போக மாட்டேன். வேற இதேனும் நான் இப்படியே போனா யாரு என்ன மதிப்பாங்களாப்பா? மதிக்க மாட்டாங்க, யாரு என்ன மதிக்க மாட்டாங்க. ஆமையா. ஆகையினால் எப்பா பரம்பொருளே, நான் சொல்லுவதை கேளுங்க. என்ன நான் பூலோகம் சென்று புகழாக வாழணும்னு நினைச்சா நான் கேட்டபடியாகவே எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேணும் ஐயா. கேட்க பலி வேணும். கைலாச வாசலில எனக்கு கையவனை எனக்கு அச்சரம் இருக்கணும். எனக்கு நான் பிறந்த மகன் இருந்தோம்னு சொன்னா எனக்கு வேணுமுங்க பலிகள் வேணும். நான் கைலாசத்திலே பிறந்து வளர்ந்ததற்கு அடையாளமாக ஆமா எனக்கு நான் கேட்டபடியாகவே நீங்கள் ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். ஆமா கொடை கொடுக்கணும். மாயாண்டி என்ன கொடை வேணும்? கொடை வேணும்னா
உனக்கு என்ன கூடப்பா வேணும்? கருப்பு கூட வேணுமா, கலர் கூட வேணுமா, இல்ல பட்டன் கூட வேணுமா? கருப்பு கூடையே நீ உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு. அவன் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே வெயில் நேரமா இருக்கு, சரி அதனால கொடையை பிடிச்சுக்கிட்டு போவா. அந்த கொடை இல்லப்பா, வேற எந்த கொடை? கோவில் கொடை ஊட்டு போட்டு எனக்கு திருவிழா நடத்தி கொடுக்கணும். ஓ, திருவிழா நடத்தணும். சரி, திருவிழா நடத்தி கொடுக்கணும்னு சொன்னா எப்படி தெரியுமா நடத்தணும்? எப்பா இப்ப விலைவாசி ரொம்ப இருக்கு. எனக்கு விலைவாசி பார்த்தேன்னு வையி உன்னைய சுவாலிய முடிச்சிருவேன். என் செலவை நீ பார்த்தனா உன் செலவை முடிச்சிருவேன். எனக்கு நீ கைலாச வாசலில எப்போ எட்டாத பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆறு காலம் பீடம் போட்டு ஆறு காலம் பீடம் போட்டு எனக்கு அத்தை சாம விட்டு போட்டு எனக்கு அத்தை சாம எனக்கு வியாழக்கிழமை குடியலைப்பு நடத்தவே வெள்ளிக்கிழமை எனக்கு மத்தியான மதியம் போல எப்ப மதிய உச்சி வேலை ஏழு கூட மண்ணு வெட்டி எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 21 தேவதைக்கும் 61 பந்திக்கும் அத்தனை பேர்களுக்கும் முன்னால இந்த மாயாண்டிக்கு நீ நிலையம் போட்டு எட்டோடு 8 நாளாக என்ன செய்யணும்? காப்பு கட்டி நோம்பிருந்து எனக்கு 8ஆம் நாளையில் வியாழக்கிழமையில எனக்கு குடியலைப்பு நடத்தணும். ஆமா, குடியை குடுத்தனமா இருக்கும். குடியலைப்புனா என்ன? குடியலைப்புனா நல்ல ஒன்றரை கோட்டை குடிக்கணும். சரி, ஒன்றரை கோட்டை குடிச்சு குடிச்சிட்டு நல்ல ரோட்ல அலமோதணும். நம்ம ரோட்டை கலந்து ரோட்டை அழகணும். அதுதான் குடியலைப்பு. அதுதான் முடியலைப்போ. அதான் அந்த காலமே சொல்லியிருக்காங்க. என்ன? குடியும் குடுத்தனமா இருக்காங்க. ஆனா கூறுகட்ட மனுஷா, குடியும் குடுத்தனம்னா என்ன தெரியுமா? என்னது? குடின்னா குடும்பம். குடும்பம் அப்படியா? ஆமா. குடுத்தனம்னா வரவு செலவு. காப்பிடி கல்லு குடிக்கிறதுனா கழுத பிறவியாம். ஆமா, அது யாருக்கு தெரியும்? சரி, காப்பி கல்லு. காலையில எழுந்திருச்சு காப்பிடி கல்லு குடிக்கல கழுத பிறவின்றாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலம் கல்லு குடிச்சது உடம்புக்கு நல்லா இருந்துச்சு, அதனால அப்படி சொன்னாங்க. இப்ப சாராயமும் கிடையாது, கல்லும் கிடையாது, ரெண்டுமே இல்ல. ஒரே பாட்டில் தான். ஆமா, பூரா பிரிட்டு பிறகு குடிச்சிட்டு பாட்டில் ஆல்கஹால் அடிச்சா உடம்பு தாங்குமா? தாங்காது. எங்க போறிய? அதான கேட்டேன். அதான பார்த்தேன். நீங்க ஒரு ஆள் தான் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் போனா யாரை பார்த்து படிக்க? அப்படியா? ஏ பெரியம்மா, சேட்டு போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரி, ரொம்ப ஈரமானது பார்த்து போங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு குடியலைப்பு நடத்தணும். சரி, என் தாய் மாமே கோபால கண்ணனே புலவரா வந்து வில்லு படிக்கணும். அவரே வந்து பாடணும். வெள்ளிக்கிழமை எனக்கு மத்தியான மதியம் போல என்ன செய்யணும்? மதிய உச்சி வேளையில எனக்கு கோமரம்மா நீங்களும் எங்க அம்மா பேச்சுக்கு பதிலாக பார்வதியும் இரு பேர்களுமே பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி வரணும். பெத்த கடமுறைக்கு நாங்க குடும்பத்தோட நின்று ஆடுவோம். பெத்த கடமுறைக்கு ஆடணும்னா நீ பயிரெடுத்து ஆடி வரணும். ஆடி வரும்போது எனக்கு கனியானை பிறவி செய்து 21 சொட்டு ரத்தமும் பலமா நீ எனக்கு கைவிட்டு கொடுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்யணும்? அப்பாயா ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு 7 பரனும் போட்டு 7 வழி கொடுக்க வேண்டும் அப்பா. 7 வழி கொடுக்கணும்ப்பா. அதோடு மட்டுமல்லாமல் வேற என்ன செய்யணும்? அந்த கருத்தலி எனக்கு அரசாம வேலை எப்பா மூந்தி கருத்தலி அரசாம வேலை என்ன அலங்காரம் செய்ய
சரிதானே. என்னை அலங்காரம் செய்து ஆசார படப்பு எனக்கு சைவ படப்பா போடணும். ஆமா சைவ படப்பா போடணும். சைவ படப்பா போட்டு ஆமா சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணிக்குள்ள 11:30 மணிக்குள்ள ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போடணும். ஒரு கோட்டை அரிசிக்கான குறையா விக்கி. ஏன் எப்படி? ஏன் உனக்கு ரேசரிசியை கொஞ்சம் குமிக்கட்டுமாப்பா? ரேஷன் அரிசியும் உன் பேத்திய வயசுக்கு வந்தா அவளுக்கு அவிச்சு தட்டு. ஏன் அரிசி அது கொஞ்சம் சௌகரியமா கிடைக்கும். நல்ல அரிசி நல்லா ஈக்கி சம்பா அரிசியை வாங்கி ஆமா எனக்கு தட்டுப்பா. உனக்கு எப்படியும் கடவோட தான் வாங்கி செய்யணுங்க. கடவோட வாங்கணும். அம்மா ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போட வேண்டும். போடணும். ஒரே படப்பு எனக்கு எப்படி வேணும் தெரியுமா? எப்படி அப்பா? தண்ணி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி எனக்கு முட்டை கோழி கறி சமைத்து புளியரிசி சாதம் பொங்கி தண்ணி கோழி கறி சமை எப்ப கருப்பரிசி சாதம் பொங்கி எனக்கு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 குப்பியில சாரம் குடுவையில தென்னங்காய் எனக்கு அவிச்ச முட்டை 61 சரியப்பா. பச்சை முட்டை 11 குப்பி குப்பி சாராயம் எனக்கு குடுவையிலே தென்னங்கல்லு வேணும். சாரைய தெருப்பாட்டி 15 வருஷம் ஆச்சு. ஆ? சாரை இப்ப கிடையாது. சாராயம் இல்லையா? பிராந்தி தான் அப்ப கிடைக்கும். ஒரு மானிடர் வாங்கி வை. பாட்டில் என்ன பாட்டில் வேணும்? பாட்டிலா ஒரு மானிடர் வாங்கி வைக்கியா? மானிடர் உனக்கு தலை கணக்கும்ல. மானிடர் மண்டை வலிக்கும். ஆமா ஒரு ராயல் அக்காடு வாங்கி வை. ஆமா எப்பாடு பட்டாலும் அக்காடு அடிக்கணும்காங்க. ஆ? எப்பாடு பட்டாலும் எப்பாடு பட்டாலும் ராயல் அக்காடு ஒண்ணு அடிக்கணும். ராயல் அக்காடு கிடைக்கலன்னா என்னத்தை வாங்கி வைக்கட்டும்? ராயல் அக்காடு கிடைக்கலன்னா ஒரு லெமன் பக்காடி வாங்கி வை. அதுவும் கிடைக்கலன்னா நெப்போலியன் நெப்போலியன் கிடைக்கலனா சாணக்ஸா அதுவும் கிடைக்கலனா எம்சி இருக்கா? எம்சி அது கிடைக்கும். எம்சி இருக்கா? எம்சி எம்சி வாங்கி வைக்கவா? எம்சி வாங்கி வை. உன்னை பெற்ற கடமுறைக்கு எங்கனையாவது போய் கடவுடத்தை வாங்கி. அப்படி இல்லைன்னா ஒரு 1848. என்னது 1848? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படி இல்லைன்னு வை. கோல்கொண்டா. ஏ அப்பா கோல்கொண்டா விலை கூடயா? விலை கூட. எப்பா எனக்குலாம் விலைவாசி பார்க்காத. அப்படியா? ஓ வேலையை முடிச்சிருவேன். சரி கோழிக்கொண்டா கிடைக்கலன்னா? கோல்கொண்டா கிடைக்கலன்னா 135ல சின்னதை வாங்கி வை போதும். ரம்மு சின்ன கோல்கொண்டா சாணக்ஸா மானிடர் நெப்போலியன் கழுகு எம்சி 48 எப்ப வேணுமுங்கிறது இருக்கப்பா. நீ ஏதாவது ஒன்று வாங்கி வை. ஏதாவது ஒரு சரக்கு வாங்கி வை. இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் சென்னை மாநகரத்திலே வண்ணாரப்பேட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வ கணேசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அன்பு செல்வ கணபதி என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை 2 லட்சமாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த அன்பு உள்ளம் பாடிய பயிருக்கு வரணும் கரண அவசியம் போல. நமக்கு ஒரு கூலிங் ஆமா கொடுத்துருக்காங்க. ஆமா அதோட ஆமையா 2 லிட்டரு 7 2 லிட்டரு 7 செல்வ கணபதி அவர்கள் அன்பு கரத்தாலே 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் நாமளுக்கு குளிர்பானத்தை வாங்கி கொண்டு வந்து நாமல் குரல் வளத்திற்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்று பானகத்தை வாங்கி நாமளுக்கு அன்பளிப்பு செய்து உள்ளார்கள். ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் என் மாயாண்டியுடைய அருளாலே அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் மாலை மோதிக அருளால் செய்யும் தோளில் செழித்து ஓங்கி வாழ போன போன பொன்முகமா திரும்ப சென்ற சென்ற இடங்க செழிப்பு வச்சு வாழ யோகா
11:30 மணிக்கு 11:30 மணிக்கு அவிச்ச முட்டை 61, ஆமா பச்சை முட்டை 11. உனக்கு லக்கா முட்டை வாங்கிட்டு வரட்டுமா? லக்கா முட்டையை உன் வீட்டுக்காரிக்கு அவிச்சு கொடு. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்காரிக்கு அவ ஏற்கனவே கனமா இருக்கா. அவ நல்லா தெம்பா சாப்பிடுவா. உனக்கு என்ன முட்டை எனக்கு வேணும்? நல்ல நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிட்டு வா. உன்னை பெத்த கடைமுறைக்கு நான் தெருவா அலைஞ்சு வீடு வீடா போய் நீ பிச்சை எடு. முட்டை இருக்கா முட்டை இருக்கான்னு கேட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கிட்டு வந்து உனக்கு அவிச்சு வைக்க. உனக்கு பிச்சை எடுத்தா தான் அறிவு வரும். உனக்கு அறிவு. வாங்கிட்டு வரணும், உன் பாட்டுக்கு அவன் சொல்றது சும்மா என்ன? ஆமா பிச்சை எடுத்தாலும் உனக்கு அறிவு வராது. தெருவா அடைஞ்சு சரி, பிச்சை எடுத்து வாங்கி அவிச்சு வைக்க. உனக்கு எந்த பேரும் போய் பிச்சை எடுக்கட்டும். எப்பா எனக்கு எது வைக்கியோ எது வைக்கலையோ தெரியாது. குப்பி சாராயமும் குடுவ தென்னங்கல்லு எனக்கு கண்டிப்பா வேணும். அப்படியா? ஆமா, அது இருந்தா தான் இவ்வளவு சாப்பாட்டையும் அருவாக்க முடியும். அது போக ஆ, சாப்பிடுறதுக்கு முன்னால அது அடிக்கணும். ஆ. சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன வேணும்? சுருட்டு அடிச்சா தான் எனக்கு செமிக்கும் பார்த்துக்கோ. என்ன சுருட்டு வேணும்? மான்மாருக்கு சுருட்டு வாங்கி வை. ஆன்மார்க் வேணுமோ? ஆ, சரி வாங்கிட்டு வரேன். மான்மாருக்கு சுருட்டு அதான், இல்லைன்னா சுந்தர பிள்ளை சுருட்டு வாங்கி வை. சுந்தரம் பிள்ளை சுருட்டு. அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் சுருட்டு இருக்குல்ல, யார் மங்கள இல்ல. ஐயா, உனக்கு சுத்துப்பீடி வாங்கிட்டு வைக்கட்டுமா? சுத்துப்பீடி சுத்துப்பிடியில ஆகாது. ஆவாது. அதுல நீ அடி. சுருட்டு தான் வேணும். என்ன என்னமெல்லாம் கேட்கறதுக்கு நேர்ந்துகிட்டு இருக்கியோ? சுருட்டு எனக்கு எடுத்து வைத்து ஆமா. எனக்கு குளக்கருவாடு எள்ளு புண்ணாக்கு. ஏன் உனக்கு இது வேணுமா? சீ, சீ, சீ. அஞ்சா அதுல எனக்கு வேண்டாம். அஞ்சா ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வரேன். எங்கனையும் போய் வாங்கிட்டு வரேன். நீ பேசுறத எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வை, உன்னை காப்பு போட்டு உள்ள கொண்டு வச்சிருவாங்க. இவ்வளவும் போத வயசு கைலாசத்திலே இருந்திருக்கு. அந்த கைலாசத்துல இருக்க போய் தான் இப்பவுமே எல்லாரும் கஞ்சா பிராந்தி வீசிக்கின்னு அடிக்காங்க. போத ஊரா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். அப்படியாகவே இருப்பதனால என்னய்யா நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? எப்படி? எப்பா எப்பா பகவானே, எப்பா எப்பா பகவானே, எனக்கு வெள்ளிக்கிழமையில கடப்பருவும் போடவே நான் காட்டுக்குத்தான் போகும்போது நான் கைலாசம் திரும்பும் போது கருங்கிடாய பலி கொடுத்து கருங்கிடாய பலி கொடு அப்பாவை கையெடுத்து வணங்க. நான் கேட்டபடியாகவே எனக்கு கிருபையோடு நீ போட்டு தந்தா தந்தையினா நான் உன்னை கைலாசத்தை விட்டு பூலோகம் போறேன், புகழாக வாழ்கிறேன். அப்பா நான் கேட்க பொருள்ல ஒண்ணு குறைய கூடாது. ஒரு பொருள் குறைஞ்சாலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆமா, கைலாசத்தை விட்டு பூலோகம் போக மாட்டேன் என்று மாயாண்டி சுடலை கேட்ட போது ஆமையா அப்பந்தான் சுடலை தெய்வத்தின் வார்த்தையை கேட்டு ஆட்டு மண்டு சம்மதித்து ஆமையா கைலாச மலையில என்ன மாயாண்டிக்கு என்ன நிலையத்தை போட்டு வணங்க வேண்டுமே என்று அவருக்கு எப்படி வணங்குகின்றார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? தூக்கத்துல கேம் விளையாடலாம். தூக்கத்துல கேம் விளையாண்டுகிட்டு தான். அப்படியா? பிறகு சரிதானே. சாமி கைலாச வாசலில கைலாச வாசலில கடவுள் வகை மாயாண்டிக்கு ஏழு கூட மண்ணு வெட்டி எட்டாத பீடம் போட்டு எட்டாத அவருக்கு ஏணி வைத்து வாழ சாமி எட்டாத பீடம் போட்டு ஆறு காலம் பீடம் போட்டு அத்த
கட்டியே விரதம் இருந்தார்கள். எதற்கு? காப்பு கட்டி விரதம் இருக்க வியாழக்கிழமை அன்னைக்கு கண்ணபிரான் வந்து புலவராகவே வில் படிக்கணும். ஆமா, படிக்கணும். புலவரா வில் படிக்கணும்னு சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் அறிக்கை ஒலை கொடுக்க கண்ணபிரான் ஆண்டவனார் சொல்லி கேட்டு ஆதிவல்லி கைலாச வாசலுக்கு வருகின்றார். அவர் காவி உடையணிந்து தும்பு செருப்பு போட்டு பட்ட நாம வழுக சாட்டி நாம 27 தொட்ட நாம 96 கோபாலம் போட்டுக்கோ கைலாச மலையதற்கு கண்ணபிரான் வந்தல்ல வட்ட தலப்பா கட்டி மாறாத கோபால் காவி உடை அணிந்தார். கழுத்திலே துளசி மணி மாலை அணிந்தார். தலப்பா கட்டி தும்பு செருப்ப காலில் போட்டார். கைலாச மலைக்கு வந்தார். மாயாண்டி பீடத்துக்கு முன்னால நிக்காரு பாத்தியா? மீசைய முறுக்கி விட்டு தோல்ல போட்டிருக்க துண்டை தலையில கட்டிருக்க துண்டை அவுக்கவே இல்லை. வேட்டிய மடிச்சு கட்டினாரு. நல்ல தார்பாச்சி கட்டி மாயாண்டிக்கு முன்னால வந்து நின்ன உடனே பார்த்தார் சுடல தெய்வம். என் இடத்துல என் கோட்டைக்கு முன்னால கொஞ்சம் கூட என் மேல பயம் இல்லாம நம்ம தாய் மாமா இப்படி பட்டு பயந்து நம்மளை வணங்கலிய. நம்மளை கண்டு வணங்காத இவரை இப்பொழுது நாம வணங்க வைக்கணும். நமக்காக வேண்டி நம்ம அம்மாவும் அப்பாவுமே பயபக்தியாக விரதம் இருந்து பயபக்தியா இருக்காங்க. நம்ம மாமா வந்து நம்மளை மரியாதை நிக்காரு. அப்படி என்று மாயாண்டி சுடலை பார்த்து என்னையா செய்கின்றார்? அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி? ஐயா கல்லாக இருந்த வீடு கலகலனை சிரிக்குதையோ. மண்ணாக இருந்த வீடு அது மண்டையத்தான் விட்டதையோ. அதே மண்டையத்தான் விட்டதையோ. முட்டை பலம் அளிக்குதையா. வலது புறம் இசையது வல்லையம்மா துடிக்குதையோ. இடது புறம் இசையது ஈட்டி போல துடிக்குதையா. கண்கள் ரெண்டும் பரிமறக்க கண்கள் ரெண்டும் கடுங்கோ. நம்மள சும்மா விட மாட்டான் பிணம் தின்னி மாயாண்டி அப்படின்னு தலப்பாய அவுத்து இடுப்புல கட்டினாரு. எடுத்து கட்டினாரு தார்பாச்சி வேட்டி அவுத்து கீழே விட்டாரு. வேட்டி அவுத்து கீழே விட்டு மாயாண்டி முன்னால தும்பு செருப்ப தூர போட்டாரு. கையெடுத்து வணங்கி மாயாண்டி சுழலைக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். கல்லாக இருந்தது கலகலன்னு சிரிச்சா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். மண்ணா இருந்த வீடும் மண்டைய உருட்டுது. உடனே பார்த்தார் கண்ணபிரான். வியாழக்கிழமை அன்னைக்கு குடியலைப்பு நடத்த வேண்டும் என்று ஆதிசேடனையே வடமாக்கி ஹரிராமனுடைய பானத்தை வில் வளைத்து 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 மணிகளாக்கி அதோடு மட்டுமல்லாமல் நந்தி தலையவே குடமாக்கி
வடிவமாகி மடி வேலவன் வளம்பாட ஆஹா ஆவி மூல கணபதி குணமடிக்க குடமடிக்க நாரத உடுக்கடிக்க அடிக்க தும்பீரர் தாளங்கள் போட தும்பையர் தாளடிக்க நந்திதேவன் கட்டை அடிக்க அடிக்க அவர் நல்லா அடிப்பாரு நல்லா அடிப்பாரு அடிப்பாருடா ஆமா. நந்திதேவன் கட்டை அடிக்க ஆமையா கண்ணனே புலவராகவே பாடும் பொழுது பாடும்போது 6 பேர்களாகவே அமர்ந்து கொண்டு புல்பலாகவே புலவராகவே வெளிப்படித்தார் படித்தார் வியாழக்கிழமை அன்னைக்கு ஹரிராமருடைய கோபால கண்ணே சரி ஐயனார் திரு கதைகளை பாடி முடித்தார்கள். ஆமையா நம்ம நேத்து பாடணும் பாத்தியெல்லாம் வல்லரக்கன் கதை. ஆமா ஐயனார் கதை. அவர் கைலாசத்துல வில்லடிச்சதுனாலதான் ஆமா இன்னைக்கு மாயாண்டி பேரை சொல்லி நம்ம பூலகத்துல 10 ரூபாயை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா முதல்ல ஐயனாருக்கு நம்ம பாடுவோம். ஆமா அன்னைக்கு வளைச்ச வில்லுதான். ஆமா நீ பூலோகத்துல நம்ம வளைச்ச தொழிலாளி கூட நம்ம சாப்பாடு. ஆமா நம்ம வளைச்சிட்டாலே நீ நம்ம வில்லடிச்சு நல்ல சாப்பாடு தான். எத்தனை உள்ள செருப்பு அவர் மாதிரி அன்னைக்கு அவர் மாதிரி வில்லு வளைக்கலன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுல தான் இருக்கணும். அப்ப கண்ணனே வியாழக்கிழமை அன்னைக்கு குடியழைப்பு நடத்த சரி வெள்ளிக்கிழமை மதியம் போல மதிய உச்சி வேளையில ஆமையா என் மாயாண்டிக்கு கோமரமாய் பகவான் ஆடி வந்தார். ஆமா பேச்சுக்கு கோமரமா பார்வதி ஆடி வந்தார். அவ ஒரு பக்கம் ஆடுதா. 2 பேர்களும் ஆடி வரும்போது சரி 2 பேர்களின் காலிலேயுமே ஒவ்வொரு சிலம்பு அணிந்திருந்தார்கள். சிலம்பு முத்தானது தெரித்து விழுந்து ஆமா ஆமா தலையிலே மணிமகுடத்தோடு தெய்வக்கணியான் வந்து பிறக்க ஆமையா அவனை எண்ணெய் தேய்த்து தலைமுலகி காப்பு கட்டி ஆமா மர உரலில் அமர்ந்து கொண்டு அவர் கைவிட்டு கொடுக்க வேண்டும் என்று தெய்வ திருக்கணியான் எண்ணெய் தத்து தலைமுலகி காப்பு கட்டி நோம்பிருந்து மர ஊரலில் அமர்ந்து கொண்டு வளங்கைய கீருவா ரத்தமும் பழமுமா கைவிட்டு கொடுப்பார். 21 சொட்டு ரத்தம் 21 சொட்டு அவருக்கு இணையனமா கொடுப்பார். 21 சொட்டு ரத்தம் 21 சொட்டு இணையனமா கொடுப்பார். கைவிட்டு கொடுப்பார். கனியானும் பிள்ளைய கைவிட்டு கொடுத்த போல் பொல்லாத மாயான் 7 பரனும் போல் 7 பலி கொடுப்பார். சூலாடு ஒரு பரன் சூலு பண்ணி ஒரு பரன் பாலாடு ஒரு பரன் பாலு பண்ணி ஒரு பரன் செங்கிடா ஒரு பரன் சேவக்கொலி ஒரு பரன் 7வது பரணரிலே 7வது அவருக்கு எருமக்கிடாவை கொடுத்தார். மாயாண்டி அவர அந்தி நல்ல கருத்தலில் அவர அரசாம வேளையில் மூந்தி நல்ல கருத்தலில் அவருக்கு முதற் சாம வேளையில் அவர் அலங்காரம் செய்யுவார். ஆசார படப்பு போட்டு அந்தி கருக்களில அரசாம வேளையில மூந்தி கருக்களில முதற் சாம வேளையில மாயாண்டி அலங்காரம் செய்து ஐயாவுக்கு பச்சை படப்பு பல வகையா பல வகை என்னதற்கு பச்சை படப்பு பல வகையாகவே போட்டு அந்த கைலாச மலையில சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணிக்கு ஒரு ஓட்டாடு
அரிசி பொங்கி வசூல் பண்ணி கொண்டு வந்திருக்காவோ ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பா போடுவான் முட்டை கோழி கறி சமைத்து புளி அரிசி சாதம் பொங்கி கண்ணி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை அறுபத்தொன்னு அவிச்ச முட்டை பச்சை முட்டை வேட்டைக்கு அனுப்பினார்கள். அவர் வேட்டைக்கு சென்று திரும்பி வரும்போது படப்பின் முகம் பார்த்து மாயாண்டிக்கு ஒரு கருங்கடாயமும் பலி கொடுத்தார்கள். கருங்கடாயமும் பலி கொடுக்க மாயாண்டி பலிகளை வாங்கி கொண்டு எப்பா கொடுத்த பலி எனக்கு போதும், கொடுத்த பலி எனக்கு போதும், எப்பா பூலோகம் போறேன் அப்பா, எப்பா போறேன் அப்பா, நான் புகழாக வாழ போறேன். அப்பா நான் பூலோகம் போறேன், போய் புகழா வாழ போறேன். என் ஆக்கு வர அழிக்குவார், அவனுக்கு 1008 வாரம். சாமி கொல்லும் வரம் வெல்லும் அவன கோடி நல்ல வரங்கள் வாங்கி, கோடி நல்ல வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து, கனசங்கிலி மலை கடந்து நெருப்பாறு வைப்பாரு. சொன்ன கதை குறைகள் பாட, நாங்கள் குறைகள் பாட, சொற்கை சாரம் தருவார். நாங்கள் எடுத்த ஒரு கதைகள் பார், இசை மகனை அருள் புரி, கைலாச மலையதி கடவுள் மகன் சுடலாயா, கைலாச மலை கடந்து கருண சங்கிலி பருவதம்மா நெருப்பாறு வைப்பாரு. வேலைகள்னால் ஒரு சுனை இருட்டு நாடும் கடல் வீட்டு ஏக பொங்க நாடு வீட்டு ராஜா பட்டண புகழ் பெருகி வாராரு. பச்சை தண்ணி விளக்கரி பறிக்காம்பள்ளி வாசலுக்கு எங்க பகவான் மகன் வாரா.
ஆமையா ஒரு பக்கு போடுவோமா? பைக்காம்பள்ளி வாசலுக்கு வந்த மாயாண்டி அல்லாவை வணங்கி குல்லாவை போட்டு சரி மகுநாளப்பை எல்லாரும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமையா அல்லாலப்பை குல்லாலப்பை மந்திரமூர்த்தி மகுநாளப்பை குல்லாவை போட்டு அல்லாவை தொழுது வரும்போது மைதி நாட்டவருக்கு 30 நாள் நோன்பு வெகு சிறப்பாகவே நடந்து வருகிறது. 30 நாள் நோன்பு வெகு சிறப்பாகவே நடந்து வரும்போது என் மாயாண்டி சுடலை பார்த்தார். 30 நாள் நோன்பு சிறப்பாகவே நடக்கும் போது நாமல் வந்த மகிமையை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று நாட்டு மக்கள் அறியணும் தெரியணுமானா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு சின்ன சேட்டை செய்யணும். ஏதாவது சேட்டை பண்ணாதான் நம்மளை பத்தி யாருன்னு தெரியும். பாத்துக்கோ எப்படி தெரியும்? பிறகு என்று மாயாண்டி அட்டகாசம் நடத்தினார். ஆதாளி போட்டார். அவரும் மாட்டலும் செங்கத்தூண்டார். மாட்டலும் செங்கத்தூண்டார். சுடலும் மாறி மாறி எறியுவார். அடகடவ தட்டுவார். ஆதாளி போடுவார். ஒத்த பண்ணு மறுத்துவார். சத்தம் போடுவார். ஆன பண்ணு மறுத்துவார். ஆன பண்ணு மறுத்துவார். அவர் ஆதாளி போடுவார். அவர போற வர வர சுடல கொடதியில் அடிப்பார். வார வர போற வர அவர் வங்கி கொண்டு குத்துவார். நேரம் தப்பி வார வர நெஞ்சு தட்டி அடிப்பார். சமயம் தப்பி வார சமயம் தப்பி வார வங்கி சங்கரையும் குத்துவார். அவர் ஆன பண்ணம் வளர்த்துவார. ஆதாளி போடுவார. செஞ்சுடல மாயாண்டி ஒத்த பந்த எறியுது உருவம் தெரியல. ஆன பந்த எறியுது ஆளை பார்த்தா காங்கல. நேரம் தப்பி வந்தா நெஞ்சு தட்டி அடிக்கி. சமயம் தப்பி வந்தா சங்கிலே குத்துது. மாட்டலும் செங்க துண்டு மாறி 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 விழுது. கதவை மூடுனவங்க கதவை திறக்கவே இல்லை. அல்லாவை தொழுவதற்கு யாரும் ஆலயத்துக்கு போக முடியல. கதவை தட்டுற சத்தம் கேக்கு. கதவை திறந்து பார்த்தா யாரையுமே காணல. அடி விழுது அப்பவும் ஆளை காங்கல. அப்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு அட்டகாசம் நடந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு அட்டகாசம் நடக்குன்னு சொன்னா இது என்னமோ ஏதோ தெரியலையே என்று மாயாண்டி சுடலை அவர் அட்டகாசத்தை தாங்க முடியாமல் அல்லாலப்பை குல்லாலப்பை மந்திரமூர்த்தி மகுநாளப்பை லப்பை மார் அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து எங்க வராங்க? கோடாங்கிய பார்த்து முதல்ல நம்ம குறி கேட்கணும். மையா மாந்திரமா பேயா பிசாசா செய்வினை வஞ்சகமா காத்தா கருப்பா கடவுளோட குத்தமா என்று இதை பார்க்கணுமா? நான் யாரை பார்க்கணும்? கோடாங்கியை அழைத்து நாமல் குறி கேட்க வேணும் என்று என் மாயாண்டி சுடலை தெய்வம் மகுநாளப்ப கோடாங்கி பார்த்து குறி கேட்கணும் இவர் நினைக்காரு. மாயாண்டி சும்மா விடுவாரா? என்ன பார்த்து யாருன்னு தெரிந்து கொள்ள கோடாங்கிய பார்க்க வரீங்களா? வாங்கடா, நானே ஒரு கோடாங்கிய வாரேன் என்று மாயாண்டி சுடலை கோடாங்கி போல் வடிவத்தை எடுத்துக்கொண்டு காவி உடையணிந்தார். கழுத்திலே ருத்திராட்ச மாலை அணிந்தார். காவி உடை அணிந்து கொண்டு நெத்தி நிறைய
பட்டை அடித்தார். அடிச்சாரு. மத்தியில செந்தூர பொட்டு வைத்தார். ஆமா. அதுக்கு கீழே கருப்பு மை. என்ன கருப்பு மை? கருப்பு மை வச்சாதான் கோடாங்கினே தெரியும் பாத்துக்கோ. அதேதான் அதேதான். என்ன தெரியுமா? என்ன? ஒருபோதும் தெரியாது. தெரியாது. அப்படியும் ஆயாண்டி கருப்பு மையை வைத்துக் கொண்டு ஆமா தும்பு செருப்பை காலில் போட்டுக்கொண்டு தும்பு செருப்பை காலிலே போட்டுக்கொண்டு ஆமையா சோலாப்பையை தோளிலே போட்டார். போடாங்கியவே கையிலே எடுத்துக்கொண்டு என் கோலக்கார சுடலை மாயாண்டி அவர கோடாங்கி வடிவம் கொண்டு வாராரே மாயாண்டி வருகின்ற வேளையில அல்லால பை குல்லாலே மந்திரமுத்தி மகுனாலே லப்பை மார் வந்து கூடி கோடாங்கிய பார்ப்பதற்கு தெருவழிய வாரபோ கோடாங்கியை பார்க்க வேண்டும் என்று தெருவழியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். மாயாண்டி அங்கிருந்து வந்தார். மகுநாளப்பை இங்கிருந்து சென்றார். போகும்போது ஆளை பார்த்தா இவர் கோடாங்கி மாதிரி தெரியுது. ஐயா ஏ பெரியவரே, என்ன உம்மை பார்த்தா கோடாங்கி மாதிரி தெரியுது. நீ நல்லா கோடாங்கி அடிப்பியரா? நல்லா அடிப்பேன் கோடாங்கி. ஏ பெரியவரே, உமக்கு ஊர் எதுயா? ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. உமக்கு ஊரு தான் சிறங்கு இருக்கான்னு கேட்கல, எந்த ஊருன்னு கேட்டேன். எந்த ஊருன்னு விவரமா கேளும். ஊரு என்னையா பேர சொல்லையா, பேர சொல்லையா, நீ ஒத்த வழியா வந்தது என்னையா. உனக்கு நாடு என்னையா நகரம் சொல்லையா, நகரம் சொல்லையா, நடந்து வந்ததொரு விவரம் என்னையா, நகரம் சொல்லையா. உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எந்த தேசம், நீ எங்கேயும் இருந்து நான் எந்த தேசம். ஏ பெரியவரே, உனக்கு எந்த ஊரு? எனக்கு வடக்க. ஊரு என்ன, பேரு என்ன, ஒத்த வழியா வந்தது என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, நீங்க நடந்து வந்த விவரம் என்ன? என்னையா? ஏ மகுநாளப்ப, என் ஊரையா கேட்க? எனக்கு வடக்க வடநாடு தேசம். அங்கிருந்து எங்க போறீரு? நான் அப்படியே கோடாங்கி ஒரு ஊரா அடிச்சுக்கிட்டு வரேன். வடக்க வடநாட்டு தேசத்துல இருந்து சரி தென்னாடு தேசத்துக்கு நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணும்னு இந்த பாதையா நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் 18 பேய விலைக்கு இருக்கேன். 18 பேய விளக்கிருக்கியா? பேய் நீயே ஒரு பெரிய பேய் மாதிரி இருக்க. சரி, நீயே பேய் விளக்க போன? நான் கேட்க அடிச்சோம்னா ஓடாத பேயும் ஓடுதேன். பரவாயில்ல, வராத பேயும் இதனால இதுவரைக்கும் நான் வடக்க வடநாடு தேசத்துல இருந்து தென்னாடு தேசத்துக்கு கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணும்னு வந்திருக்கேன். வந்துகிட்டு இருக்கேன். ஐயா, நீர் பரம்பரை கோடாங்கியா இல்ல பஞ்சத்துக்கு கோடாங்கியா? உங்களுக்கு எப்படி தெரியுது? நீர் சொன்னாதான் எனக்கு தெரியும். பஞ்சத்துக்குள்ள கோடாங்கி இல்ல. அப்படியா? பரம்பரை கோடாங்கி. நான் பஞ்சத்துக்கு கோடாங்கி இல்லப்பா, பரம்பரை கோடாங்கி. அதான கேட்டேன். எங்க அப்பா நாடெல்லாம் பேரு வச்ச, யாரோ தேசமெல்லாம் பேரு வச்ச சிவன் கோடாங்கி. நான் நாடெல்லாம் பேரு வச்சு என் பேரு தான் ராமலிங்க கோடாங்கி. உனக்கு புது நெட்டு ஒரு நெட்டு வேணும். அப்படியா? பேரை எழுதுறதுக்கு
ஆஹா. பெரிய பேரா இருக்குல்ல. ஆகையினாலே என்னய்யா நான் மட்டும் உட்கார்ந்து கோடாங்கி அடிச்சு குறி சொன்னோம்னு வைகி சரிதானே? என் முன்னால ஆடாத பேய் வந்து ஆடி நிற்கும் பாடிக்கிட்டு நிற்கும். இல்ல உங்களை பார்க்கும் போதே தெரியுதுயா. பார்க்கும் போதே தெரியுதா? ஆமா ஆடும் ஆடும். பரவாயில்ல. ஆமா பேயே வந்துரும். கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணுமேயானா ஆமா ஐயாய கோடாங்கி ஐயா. எங்களோட அரண்மனையில் எங்களோட அரண்மனையில் 8 8 நாளா அட்டகாசம் நடக்குதையா. ஆதாளி போடுதையா. ஒத்த பந்தை எறியுதையா. கூல சத்தம் கேட்குதையா. ஆனப்பந்தை எறியுதையா. அலரும் சத்தம் கேட்குதையா. நேரம் தப்பி வாரவர் நெஞ்சி தட்டி அடிக்குதையா. சமயம் தப்பி வாரவர் சங்குலையும் குத்துதையா. நேரம் தப்பி வந்தா நெஞ்சி தட்டி அடிக்கி. ஆமா சமயம் தப்பி வந்தா சங்குலே குத்துது. ஆமையா. அது காத்தா கருப்பா செய்வனையா வஞ்சகமா அஜேகமா பில்லி சூனியமா சூரியமா. நீங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா நீங்க வந்து பார்த்து சொன்னாதான் என்னன்னு எனக்கு தெரியும். ஆஹா அப்படி என்று சொல்லி என்னய்யா. என் அப்பனாகிய மாயாண்டியின் இடத்திலே ஆமா மாயாண்டியின் இடத்திலே இந்த லெப்பைமார்கள் எல்லாம் சொன்ன உடனே சொன்ன போது ஆட்டுமென்று சம்மதித்து ஆமையா. ஏ மகுநாளப்ப என்ன உன் அரண்மனையில வந்து சரி நான் கோடாங்கி அடிச்சு குறி சொன்னோம்னா நீ எனக்கு என்னையா தருவ? உங்களுக்கு என்ன வேணும் கோடாங்கி? முதல்ல எனக்கு 3 அப்படி அரிசி வேணும். ஏன் பொங்கி சாப்பிடவா? ஆமா நீ கொடுத்தா தானே வாய்க்கரிசி கிடைக்கும் எனக்கு. அது பொடி அரிசியா வேணுமோ? நல்ல பொடி அரிசியா நல்லா பிரியாணி போட அலையுது. பொன்னி அரிசியை வாங்கிட்டு வா. அப்படியா? 3 அப்படி அரிசி. சரி வாங்கி கொண்டு வரேன். அது போக வேற என்ன வேணும்? 9 எலுமிச்சம்பழம். என்ன போஞ்சி போட்டா குடிக்க போறியரு? அடிக்க வெயிலுக்கு உடம்பு சூடு தாங்கல. சரி நீ எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுத்தேன்னு வைகி ஆ அத வச்சு நல்லா சர்பத்து போட்டு குடிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு துட்டு கொடுத்து வாங்கணும். 9 எலுமிச்சம்பழம் பூசைக்கு கேட்டமியா. விவரமா கேளும். சரி 9 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரேன். அதுவும் போக என்ன 11 கோழி முட்டை. என்ன ஆம்லேட் போடவா? ஆம்லேட் போடவான்னு கேட்டேன். 11 கோழி முட்டைனா ஆ, ஆம்லேட் போடல ஆப்பாயில் போட. அப்படியா? ஆமா ஏ அப்பா எதுக்க பேய் நிறைய வரும். ஏழைய பூசைக்கு கேட்டேன். 11 லக்கா முட்டை. அக்கா முட்டையா? ஆஹா நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வரேன். 11 முட்டை. அதுவும் போக சரி எனக்கு ஒரு கன்னி கோழி. என்ன சாறு எடுத்து குடிக்கவா? கன்னி கோழி சாறு எடுத்து குடிச்சா நல்ல கால் விளைச்சல் கேட்குமா. கால் உழைச்ச கேட்கன்னா ரூபா கொடுத்து போய் கோழி வாங்கணும். நீ வந்து இந்த குறி அடிக்கிறதோட சேர்த்து கோழி வாங்கிட்டு போ. நானா வாங்கி சாப்பிட்டா கால் விளைச்சல் கேட்காது. நீயா வாங்கி கொடுத்தாதான் எனக்கு கால் விளைச்சல் கேட்கும். என்னமோ எங்களுக்கு வந்து குறி துலங்கணும். குறி துலங்கணும்னு சொன்னா நீ கேட்க பொருளை நான் வாங்கி கொடுக்கணும். தெச்சனை எவ்வளவு வைப்ப? தெச்சனை வச்சாதான் குறி துலங்கும். சரி 1.25 ரூபா கேட்டா 1.25 ரூபால அந்த காலம் அது மலையேறி போச்சு. அப்படியா? 1.25 ரூபா வச்சா குறி துலங்காது. உனக்கு எவ்வளவு வேணும்? 501 எனக்கு வச்சாதான் குறி துலங்கும். 501 வேணுமோ? சரி ஏற்கனவே நாங்க சங்கடப்பட்டு கிடக்கோம். சரி எல்லாமே உன்கிட்ட கேட்டேன். சரி ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். நீ நல்லா கேளும். உன் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்கன்னு இருக்கா? ஏ நீ கோடாங்கி அடிக்க வந்தியாரா இல்ல பெண்ணு கேட்க வந்தியாரா? ஏ மகனாலப்ப என்ன உன் வீட்டுல பொண்ணு பார்க்க வரலப்பா. நான் கோடாங்கி அடிச்சு குறி சொன்னோம்னு வைகி. சரி நான் குறி சொல்லும் போது என்ன ஆகும்? குறி சொல்லும் போது பேய் பிசாசு இருந்தா வயசு புள்ள மேல பழியா தாவும். பழியா தாவுமோ? அப்ப வயசுக்கு வந்த பொண்ணு இருந்தா பக்கத்து வீட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வைன்னு சொல்ல வந்தேன். பக்கத்து வீட்டுல ஒளிச்சு வைக்கனா குடத்துக்கார வீட்டுல ஒன்று ஒளிச்சு வைக்கட்டா? அங்கெல்லாம் வைக்க முடியுமா? ஆகாது. குடிக்கார வீட்டுல ஒன்று ஒளிச்சு வைக்கட்டா? உடு குடத்துக்கார வீட்டுல கூட கொஞ்சம் வைக்கலாம். உடுக்கார வீட்டுல வைக்க முடியாது. ஒரு பிள்ளைய அனுப்பிட்டா 2 பிள்ளைய வரும். 2 திரும்பி வரும். சரி அதனால அங்கேயும் வேண்டாம். காலக்கார வீட்டுல காலக்கார வீட்லயா?
தாளக்கார் வீட்லயும் அனுப்பி வைக்க முடியாது. நம்ம கட்டக்காரர் வீட்டுல கட்டக்கார் வீட்டுல கொஞ்சம் வைக்கலாம். ஆனா ஆனா ரொம்ப படைகள் ரொம்ப, அதனால அங்க வைக்க முடியாது. வேண்டாமோ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்ப என் வீட்டுல உன் வீட்லயா? யாரை நம்பினாலும் உன்னைய நம்ப கூடாது. ஐயா, நான் ஒரு வயசாளி, நல்ல கேவலமா பாத்துக்கிடுவேன். வயசு பையனை நம்பலாம், நம்ம மாதிரி வயசாடி நம்ப முடியாது. சாமியா, பரவாயில்லை. ஐயோ, நான் முற்றிலும் தெரிஞ்ச முனிவரா இருக்கேன் இப்போ. அப்படியா? முற்றிலும் துறந்த முனிவரா இருக்கேன். ஆகையினாலே என்னய்யா? கேட்டபடியாக ஆமா, எனக்கு கிருபையோடு எடுத்து வைத்திருந்தார். ஆமையா, நானே வந்து கோடாங்கி அடித்து குறி சொல்லுகிறேன் என்று என் மாயாண்டி சொன்ன போது ஆமையா, ஆட்டு வந்து சம்மதித்தார்கள். அரண்மனைக்கு வந்தார்கள். சரி, அவர் என்னென்ன கேட்டாங்களோ ஆமா, அத்தனையுமே ஏற்பாடு செய்து வைத்தார்கள். ஆஹா, அத்தனையுமே ஏற்பாடு செய்து வைக்க சரி, மாயாண்டி கோடாங்கியவை கையிலே கொண்டு வந்து ஆமா, அரண்மனைக்கு வந்தார். வந்தார். ஆமையோடு பலகை போட்டு அமர்ந்திருந்தார். சரி, விநாயகர் விக்கிரமம், வித்துருவேன், வெச்சி மேல் விக்கிரமம், வித்துருவேன், குட்டி சாத்தா பகவதியா விக்கிரமம், அதையும் வித்துருவேன், சரஸ்வதி சக்கம்மா விக்கிரமம். அதையும் வித்துருவேன். விற்க கூடாது, விக்கிரமம்னு சொன்னேன். நான் எனக்கு வித்துருவோம்னு கேக்கு. விக்கிரமம் எடுத்து வைக்கணும், வித்துருவம்னு எடுத்து வைக்க கூடாது. சரி, விநாயகர் விக்கிரமம், ஆமா, சரஸ்வதி சக்கம்மாள் விக்கிரமம், சரிதான, குட்டி சாத்தா பகவதியால் விக்கிரமம், ஆமா, இத்தனையும் எடுத்து வைத்து மொத்தமா பொட்டணமா கட்டி நல்ல கடையை பார்த்து வித்துட்டு வரேன். நீ வித்துட்டு வந்தேன்னு வைகி, சக்கம்மா உன் கண்ணை குத்திடுவா, சும்மா இருக்க மாட்டாளோ? பிறகு சரி, ஆகையினால ஆஹா, நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லும் போது என் மேல ஆதாரணம் வரும். நீ ஆமானா ஆமாங்கணும், உண்டுனா உண்டுன்னு சொல்லு, சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லு. உண்டுனா இப்படி ஆட்டு, இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டு. இல்லைன்னா இப்படி ஆட்டணும். நீ காப்பி எப்படி ஒரே சைடு ஆட்டினா ஒரே ஓப்பி. உன் கதையை முடிச்சிருவோம் பிறகு. பிறகு ஆமா, நீ ரொம்ப தலையாட்டக்கூடாது ஒரு சைடு ஆட்டக்கூடாது. என்று மாயாண்டி சுடலை. அப்ப நீ உண்டுன்னு சொன்னானே, ஆட்டணுமோ? ஆமா, முன்னணிக்கு ஆட்டுவேன். சரி, சரி, இல்லைன்னு சொன்னா இப்படி ஆட்டு. எப்படி? இப்படியா? அம்மா, சரி, ஆட்டுவேன். நீ ரொம்ப ஆட்டாத, ஆட்டினா தலை அந்து கீழே விழுந்துரும். அப்ப வேண்டாம், பையன் ஆட்டுவேன். பரவு ஆ, மாயாண்டி கோடாங்கியவை எடுத்து ஆமா, எப்படி குறி சொல்லுகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? உண்டு நான் உண்டு சொல்லு, உண்டு நான் உண்டு சொல்லு, இல்லை நான் இல்லை சொல்லு, போன வெள்ளிக்கிழமை ஐயா, உங்க பள்ளி வாசல் மாற்றெலும்பு செங்க துண்டு, செங்க துண்டு ஆட மாறி மாறி எரிந்ததும் எரிந்ததும் எப்பா மாற்றெலும்பு செங்க துண்டு மாறி மாறி எரிந்தது அழகதவ தட்டியது ஆதாளி போட்டது ஒத்த பந்தம் கொளுத்தியது ஊர சத்தம் போட்டது ஆன பந்தம் கொளுத்தியது ஆன பந்தம் எப்பா ஆதாளி போட்டது எப்பா ஆதாரி ஏய்ப்பா நேரம் தப்பி வார வர நெஞ்சிரட்டடித்தது சமயம் தப்பி வார வர சங்குலையும் குத்தியது. ஏ மகனாலப்ப, நான் சொன்னது அத்தனை உண்மையாப்பா? பரவாயில்ல, நீ நல்லா ஆட்டுத. சொல்லு.
என்னத்த சொன்னீரு நடந்தது அத்தனையும் உண்மையா பொய்யா எல்லாம் பார்த்து வச்ச மாதிரி சொல்லுங்க போடாங்கி நேர்ல பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தத மாதிரிலாம் சொல்லுதியாரு குறி இந்த மாதிரி தொலங்குது குறி தொலங்குது நீங்க சொத்தது அத்தனையும் உண்மை ஆமா என் அரண்மனையிலே நடந்தது ஆமையா ஐயா பேயா